ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை இரு வேறுபட்ட மனிதர்கள். வெகு காலத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய நாட்டை ஒரு அரசன் ஒருத்தன் ஆண்டு வந்தான். அவனுடைய பேர் அச்சலேந்திரா. அச்சலேந்திரா ஏழைகளிடத்துல இரக்க குணம் கொண்டவன். தன்னால ஆன எல்லா உதவிகளையும் ஏழைகளுக்கு செய்து வந்தான். அதே போல பிறர் ஏமாற்றி பொருளை அபகரிப்பவங்களையும் வெறுத்தான். அச்சலேந்திரா அடிக்கடி மாறு வேடத்துல தன் நாட்டை சுற்றி பார்க்க புறப்பட்டு போயிடுவான். அவர் அப்படி செல்லும் போது தன்னுடன் யாரையுமே அழைத்து செல்ல மாட்டார். தனியாக செல்லும் அரசர் தன் நாட்டில் வறுமை வாடும் யாரையாவது கண்டா அவங்கள மறுநாள் தன் அரசவைக்கு அழைத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் சுகமாக வாழ வழி செய்து தருவார். ஒரு நாள் அச்சலேந்திரா மாறுவேடத்துல தன் நாட்டை சுற்றி பார்க்க புறப்பட்டார். அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைத்தன. ஒரு ஊரில் 2 பேர் வீதியில் கண்டெடுத்த பணமுடிப்புக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. மாறுவேடத்துல அங்க வந்த அரசனை பார்த்த 2 பேரும் வந்தவர் அரசன் என்று தெரியாமல் அவரிடம் நியாயம் கேட்டாங்க. பணமுடிப்புக்கு உண்மையான சொந்தக்காரன் ஒரு விவசாயி. அவன் தன் மகளிடம் திருமணத்திற்காக தன் வயலில் விளைந்த நெல்லை சந்தையில விற்றுவிட்டு கிடைத்த பணத்தை ஒரு சிறிய துணிப்பையில போட்டு அதை ஒரு பணமுடிப்பு போல எடுத்து வரும்போது தவறுதலாக வீதியில தவற விட்டு விட்டான். சிறிது தூரம் சென்ற விவசாயி பணமுடிப்பு காணாமல் போனதை அறிந்து திரும்பி வந்து பார்த்தபோது மிக அருகில் ஒருத்தன் பணமுடிப்பை கையில் வைத்திருப்பதை பார்த்தான். உடனே விவசாயி பணமுடிப்பு என்னுடையது என்று பணமுடிப்பை வைத்திருப்பவனிடம் கூறினான். பணமுடிப்பை வச்சிருந்தவன் பணமுடிப்பு தன்னுடையது அப்படின்னு சற்று உரத்த குரல்ல சொன்னான். பணமுடிப்புக்கு உண்மையான சொந்தக்காரனான விவசாயிக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திகைத்து போய் நின்றான். சற்று நேரத்துல தான் மாறுவேடத்துல இருந்த அரசர் அச்சலேந்திரா அங்க வந்தாரு. விவசாயி மாறுவேடத்துல இருந்த அரசங்கிட்ட, ஐயா, உங்களை பார்த்தா ஒரு பெரிய இடத்து மனிதர் போல தெரியுது. நீங்க தான் என்னுடைய பணமுடிப்பை வாங்கி தர வேணும் அப்படின்னு கூறினான். அரசர் அச்சலேந்திரா பணமுடிப்பு வைத்திருப்பவனை பார்த்து சற்று பணிவாக, ஐயா, உங்க கையில உள்ள பணமுடிப்பு இதோ என் அருகில் நிற்பவருடையது அப்படின்னு கூறுகிறாரு. இந்த பணமுடிப்பு உங்களுடையது என நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு அச்சலேந்திரா கேட்டாரு. பணமுடிப்பை கையில வைத்திருந்தவன் தன்னை கேட்டவர் மாறுவேடத்தில் இருக்கும் அரசர் அப்படின்னு தெரியாம, ஐயா, உங்களை பார்த்தா பெரிய இடத்து மனிதர் போலவும் நன்கு படித்தவரை போலவும் தெரியுது. பணமுடிப்பு என் கையில இருக்கும்போது அது என்னுடையது என்பதற்கு இதை தவிர வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு சற்று ஏளனமாக அரசனை பார்த்து கூறினார். அச்சலேந்திரா தன் எதிரில் இருக்கும் 2 பேரையும் பார்த்து, ஒரு பணமுடிப்புக்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடுறீங்க. அதனால பணமுடிப்புக்கு உண்மையான சொந்தக்காரன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு அரசர். அச்சலேந்திராவுடன் 2 பேரும் பேசிக்கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி கூட்டம் கூடிவிட்டது. அச்சலேந்திரா பணமுடிப்பு வச்சிருப்பவனை பார்த்து, பணமுடிப்புல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டான். பணமுடிப்பு வச்சிருந்தவன் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம திகைத்து போய் நின்னான். பணமுடிப்பில் என்ன இருக்கும், பணம் தான் இருக்கும் அப்படின்னு அலட்சியமா பதில சொன்னான். அரசர் விவசாயியை பார்த்து, பணமுடிப்புல எவ்வளவு பணம் உள்ளது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாரு. விவசாயி சற்றும் தாமதிக்காம 100 வெள்ளிக்காசுகளும் ஒரு மோதிரமும் உள்ளதாக கூறினாரு. மாறுவேடத்துல இருந்த அரசனுக்கு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு முதியவரை அழைத்து, ஐயா, பணமுடிப்பு வைத்திருப்பவரிடம் உள்ள பணமுடிப்பை வாங்கி அதுல உள்ள பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அரசன் கூறியதை கேட்டவுடன் பணமுடிப்பு வைத்திருந்தவன் தான் எப்படியும் மாட்டிக்கொள்வோம் அப்படின்ற எண்ணத்துல பணமுடிப்பை முதியவர்கிட்ட கொடுத்து விட்டு கூட்டத்தின் நடுவில் சென்று அங்கிருந்து நகர பார்த்தான். இதை கவனிச்ச அரசன் உடனே அவனை நகர விடாம பிடித்து கொள்ளுமாறு கூட்டத்தினரை பார்த்து கூறினான். முதியவர் பணமுடிப்பை பிரித்து அதில் உள்ள 100 வெள்ளிக்காசுகளும் ஒரு மோதிரத்தையும் இருப்பதாக கூறினார். அரசன் பணமுடிப்பை முதியவர்கிட்ட இருந்து வாங்கி விவசாயிகிட்ட கொடுத்துட்டு மகள் திருமணத்தை நல்ல விதமாக நடத்தும்படி வாழ்த்தியும் அனுப்பினார். கூட்டத்தில் பிடிச்சு வச்சிருந்தவனை அரசன் அந்த உயர் நீதிபதியிடம் அழைத்து சென்றான். அரசன் நீதிபதியிடம் தான் மாறுவேடத்தில் இருக்கும் இந்த நாட்டின் சிற்றரசன் அப்படின்னு கூறினான். நீதிபதி வந்திருப்பது அரசன் அச்சலேந்திரா என்று தெரிந்தோ வணங்கி நின்றார். பிறர் பொருளை அபகரிப்பதும் ஏமாற்றுவதும் திருடுவதும் ஒரே மாதிரியான தீய செயல்கள் தான். என் நாட்டில் இது போன்ற ஏமாற்றுக்காரர்கள் இருக்கக்கூடாது. அதனாலதான் அழைத்து வந்தேன். இந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி இவனுக்கு கிடைக்கும் தண்டனையை பார்க்கும் மக்கள் தவறு செய்ய பயப்பட வேண்டும் அப்படின்னு கூறினார். பிறகு அவன் தன் அரண்மனைக்கு சென்று விட்டார் அச்சலேந்திரா.
சில நாட்கள் அரசாங்க காரியங்களில் மூழ்கியிருந்த அரசன் தன் நாட்டை சுற்றி பார்க்க நேரம் இல்லாமல் அரண்மனையிலேயே இருந்து விட்டார். திடீரென்று ஒரு நாள் அரசன் மாறுவேடம் ஏதோ அணியாமல் தன் குதிரை மீது அமர்ந்து அரச உடையிலேயே நாட்டை பற்றி சுற்றி பார்க்கவும் புறப்பட்டார். குதிரை மீது அமர்ந்தவாறே பல கிராமங்களை சுற்றி பார்த்த அரசன் தன் அரண்மனைக்கு திரும்பும் வழியில ஒரு ஊருக்கு மத்தியில ஒரு வீதி வழியே சென்று கொண்டிருந்தார். வீதியில ஒரு முதியவர் குனிந்தவாறு எதையோ தேடிக்கொண்டே இருப்பதை அவர் பார்த்தாரு. முதியவர் அருகில் சென்ற அரசன் அவர்கிட்ட என்ன தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. முதியவர் நிமிர்ந்து பார்த்து தன்னை கேட்ட அரசன் என்று தெரிந்ததும் இருக்கரம் கூப்பி அரசனை வணங்கினார். பிறகு அரசனை பார்த்து, அரசே, இன்று பகல் முழுவதும் உழைத்து சம்பாதித்த ஒரு பணத்தை தவற விட்டுட்டேன். அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் தவற விட்ட பணம் எனக்கு கிடைக்கவில்லைன்னா இன்று இரவு நான் பட்னி கிடக்க வேண்டியதுதான் என்று வருத்தத்தோட சொன்னாரு அந்த முதியவர். முதியவர் கூறியதை கேட்ட அரசன், ஐயா பெரியவரே, நீங்க தவற விட்ட ஒரு பணம் போனால் போகிறது. என்கிட்ட உள்ள பண முடிப்பை உங்களுக்கு நான் தரேன். இதை வைத்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு அரசன் கூறினாரு. அரசன் கிட்ட இருந்து பண முடிப்பை வாங்கிய முதியவர் அதை திறந்தாரு. அதுல நிறைய காசுகள் இருப்பதை பார்த்தாரு. உடனே முதியவர் பண முடிப்பை அரசன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு, நான் தவற விட்ட ஒரு பணத்துக்காக இவ்வளவு காசுகள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இந்த வயதான காலத்துல ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க? நான் தரும் பணத்தை கொண்டு சுகமாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு அரசர். அரசே, நான் கடினமாக உழைத்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு உண்பதில் தான் திருப்தி அடைகிறேன். நீங்க எனக்கு இனாமாக கொடுக்கும் பண முடிப்பு என்கிட்ட இருந்தா என் நிம்மதி போயிடும். பணத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல நான் வேலைக்கு எங்குமே செல்லாம வீட்டிலேயே சோம்பேறியாக இருந்துருவேன். மேலும் நீங்க என்கிட்ட கொடுக்கும் கொஞ்சம் பணம் இருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல பிறரை ஏமாற்றி அவங்க கிட்ட உள்ள பணத்தை பறிக்க வேணும் அப்படின்ற குணம் என்னை அறியாமலேயே எனக்கு வந்துடும். மனநிறைவோடு வாழும் என்னை கெட்டவனாக்கி விடாதீங்க. இந்நாட்டு அரசனான நீங்கள் அன்புடன் அளித்த பண முடிப்பை வாங்க மறுத்த என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உண்மையிலேயே நீங்க எனக்கு உதவி செய்ய நினைத்தா உங்ககிட்ட உள்ள பண முடிப்புல இருந்து ஒரே ஒரு காசை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த முதியவர். முதியவர் கூறியதை கேட்ட அரசன் தங்கிட்ட இருந்த பணமுடிப்புல இருந்து ஒரே ஒரு காசை மட்டும் எடுத்து முதியவர்கிட்ட கொடுத்தாரு. அரசனிடம் இருந்து காசை பெற்றுக்கொண்ட முதியவர், அரசே, நீங்க நோய் நொடி எதுவுமே இல்லாம பல்லாண்டு வாழ்ந்து நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நான் நாட்டு மக்கள் சார்பாக இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த முதியவர். முதியவரிடம் இருந்து விடை பெற்ற அரசன் அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தார். வழியில தன் நாட்டில் இரு வேறுபட்ட குணங்கள் கொண்ட மனிதர்கள் வாழ்வதை நினைச்சு பெருமை கொண்டார். இவரை போன்ற மனிதர்கள் தன் நாட்டில் வாழ்வதாலதான் பருவமழை பெய்கிறது அப்படின்னு எண்ணி மகிழ்ந்தாரு அரசர் அச்சலேந்திரா. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.